RSSக்கு பெண் என்றோ ஆண் என்றோ முஸ்லிம் என்றோ அதெல்லாம் தெரியாது அவனுக்கு. அவர்கள் வெறியேற்றப்பட்ட மிருகங்களாகவே இருந்திருக்கின்றனர். இந்த நாட்டிற்கு எப்போதும் அவமானத்தையே ஏற்படுத்தி தந்திருக்கின்றனர். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஒரு இறையில்லம், தகர்க்கப்பட்டது ஒரு வரலாற்று சின்னம், காட்டில் பறந்தது இந்தியாவின் மானம். அதிகார சூழ்ச்சிக்கு இறையில்லம் இரையாக இடந்து நின்ற முஸ்லிமிலே பல உயிர்கள் பலியாக பாபர் மசூதி இடிப்பே ஜனநாயகம் மேல்படிந்த கரையாக. ஆட்சி கட்டிலும் சரியில்லை, அதிகார வர்க்கமும் பயனில்லை என நீதி கேட்டு சென்றவனை வீதிக்கு விரட்டியது பணநாயக நாட்டு மதநாயக மன்றங்கள். இன்றளவும் 1991 பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் என்று ஒன்று கொண்டு வந்து ஆனது ஆகட்டும், பாபர் மசூதியோடு நிற்கட்டும், இனி எந்த வழிபாட்டு தலங்களின் மீதும் இந்த இந்துத்துவவாதிகளுடைய கை படக்கூடாது என்று இந்த தேசத்தை காப்பாற்றி திட்டமிட்டு இயற்றிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவுட்லுக்ல வந்து ஒரு பக்காவா ஒரு ஆர்டிகல் பத்தி வந்திருக்கு. பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் 1948க்கு அப்புறம் ஒரு பொருள் என்னவா இருந்துச்சோ அதுவா தான் இருக்கட்டும், அது கோயிலா இருக்கட்டும், மசூதியா இருக்கட்டும், இதை புதுசா ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு மோடி ஆட்சி பல இனம், பல ஜாதி, பல மதம், பல குழுவாக பிரிந்திருந்தாலும் இந்தியர் என்று ஒரே உணர்வோடு வாழ்வதுதான் இந்தியாவிற்கு அழகு. மரியாதைக்குரிய எழுத்தாளர் ஒரு புத்தகத்திலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்தியாவிற்கு ஆட்சிமை பணிக்காக செல்லக்கூடிய ஆங்கிலேயர்கள் மத்தியிலே ராமச்சந்திர குஹா அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்தியாவிற்கான ஆட்சிமை பணிக்காக செல்லக்கூடியவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த போது அவர் சொல்லி காட்டுகிறார், ஒரே மொழியை பேசுவதனால் ஐரோப்பா போன்ற நாடுகள் எல்லாம் கூட ஒன்று சேர்ந்து ஒரே நாடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த பகுதி இந்த நிலப்பகுதி வந்து இவ்வளவு பேர் இருக்கானுங்க, நிறைய மொழி பேசுறாங்க, நிறைய ஜாதியா இருக்கிறாங்க, நிறைய மதமா இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் ஒரு உணர்வு பெற்று வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னபோது ராமச்சந்திர குஹா இதை தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டு சொல்கிறார். அங்க வந்து ஒரு 4-5 பேர் எழுந்திருத்து அதை அப்ஜெக்ட் பண்ணாங்க. they objected the statement of the professor. அப்ப சொன்னார்கள், நாங்கள் பல இனம், பல குழு, பல மதங்கள், பல பிராந்தியங்களாக பிரிந்திருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்று சொன்னார்கள். அந்த 4-5 பேர் தன்னை இந்திய தேசிய காங்கிரஸ் என்று அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த காங்கிரஸ் கட்சியிலே இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை, இந்த நாட்டின் நம்பிக்கையை, இந்த நாட்டின் தனிச்சிறப்பை கட்டி காத்து அமைத்து இதுவரைக்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியிலே இந்த சமூக நீதிக்கான பயிற்சி பாசறையை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலைப்பை கொடுத்து அதில் உரையாற்ற சொல்லி இருக்கிறார்கள். அதாவது மோடி அரசில் சிறுபான்மையினரின் நிலை, how minorities are being marginalized under Modi regime என்கின்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதிலே குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு நேற்றைய முன்தினம் குஜராத் அரசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் வந்து போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, கோர்ட்ல நீங்க கவர்மெண்ட்டை பத்தி அட்வர்ஸ் ரிமார்க் கொடுத்துருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த வார்த்தை, அதில் தீர்ப்பில் வந்த வார்த்தை வந்து the state of Gujarat acted in tandem and was complicit with accused. இந்த குஜராத் அரசு வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமாக நடந்திருக்கிறது என்கின்ற வார்த்தையை அதிலே குறிப்பிடுகிறார்கள். அப்படி குறிப்பிட்டதுக்காக பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சு குஜராத் கவர்மெண்ட்டுக்கு. நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் படி சிபிஐ விசாரிக்கக்கூடிய எந்த வழக்கிற்கும் வந்து ரெமிஷன்ல அவங்களை விடுதலை செய்ய முடியாது, எந்த குற்றவாளிகளையும். ஆனால் பில்கிஸ் பானு என்கின்ற ஒரு முஸ்லிம் பெண்ணை அவர் முஸ்லிம் என்பதற்காகவே கொடூரமாக கற்பழித்து, அவர் முஸ்லிம் என்பதற்காகவே அவருடைய குடும்பத்தை, எப்படி என்றால் அப்படியே ஒரு ஹாரர் பிலிம் பார்த்த மாதிரி அந்த அம்மா சொல்லக்கூடிய அந்த கதைகள், நம்ம ஒன்லி லிவிங் விட்னஸ் அந்த அம்மா தான். அந்த அம்மா சொல்ற மாதிரி, என்னுடைய 5 வயது பிள்ளை சாலிஹா என்கின்ற என்னுடைய 5 வயது பிள்ளை என் காலை பிடிச்சிக்கிட்டு வந்து என்னை கற்பழிக்க போகிறார்கள் எனும்போது, என்னை வன்புணர்வு செய்ய போகிறார்கள், என் குடும்பத்தின் ஆண்களில் ஒரு 10-16 பேருக்கு மேலாக என் கண்ணுக்கு முன்னால் மண்டியிட வைத்து கொடூரமாக வெட்டி கொள்கிறார்கள். அப்படி கொன்னுட்டு என்னுடைய தாயை தொடர்ந்து வன்புணர்வு செய்ததனால் அந்த இடத்திலே அந்த அம்மா புலதாச்சி அம்மா, பிரெக்னன்ட் லேடி அப்படின்னா, இமேஜின் வாட் வுட் பி தி ஏஜ் ஆஃப் ஹர் மதர். அவங்க அம்மா வயசு என்னவா இருந்திருக்கும். அந்த அம்மாவை தொடர்ந்து கண்புணர்வு செய்ததனால் அந்த இடத்துல ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. அவருடைய சகோதரி பிறந்து 2 நாளான குழந்தையை வச்சிருக்கக்கூடிய சகோதரி ஷமீம், அந்த அம்மாவையும் கொடூரமாக கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. மோடி அரசில் I cannot give you an apt example than this to explain and to give you in detail how minorities are marginalized under Modi regime. இதை விட சிறந்த உதாரணம் என்னால சொல்ல முடியாது. என்ன பண்றாங்க அந்த அம்மா சொல்லி காட்டுறாங்க. அந்த அம்மா லிவிங் விட்னஸ் ஆச்சு. என் காலை பிடித்துக் கொண்டு என்னுடைய 5 வயது பிள்ளை சாலியா கதறுகிறார். அப்படி கதறும் போது
அந்த பிள்ளையை பிடிச்சி இழுத்து தரையில் அடிச்சு ஒரே அடியை அடிச்சு கொண்டுறாங்க. எல்லாரையும் கொடூரமான முறையில் கொன்றுவிட்டு அந்த அம்மா வந்து முஸ்லீம் பெண் என்கிறத முஸ்லீம் எதிர்த்து தான் கலவரம் நடக்குது கோதரா ரயில் எரிப்பு நடந்தவுடன். அப்ப அந்த ரத்தம் தோய்ந்த பெட்டிக்கோட்டோடு அந்த அம்மா நடந்து போயிருக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ நீதிமன்றத்தில், சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் மகாராஷ்டிராவில் விசாரித்த நீதிபதி சொன்னார், அப்படி அந்த அம்மா ரத்தத்தோடு வரும்போது ரத்தத்தோடு வந்த அந்த அம்மாவை அரவணைச்சி லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனது யார் தெரியுமா? ஒரு ஹிந்து ட்ரைபல் விமன் என்று சொன்னார். அப்ப இந்த இடத்துல வந்து இங்கதான் ஆர்எஸ்எஸ் தனியா பிரிஞ்சு நிக்கிறான். ஆர்எஸ்எஸ்க்கு பெண் என்றோ ஆண் என்றோ முஸ்லீம் என்றோ அதெல்லாம் தெரியாது அவனுக்கு. அவர்கள் வெறியேற்றப்பட்ட மிருகங்களாகவே இருந்திருக்கின்றனர். இந்த நாட்டிற்கு எப்போதும் அவமானத்தையே ஏற்படுத்தி தந்திருக்கின்றனர். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இடிக்கப்பட்டதோர் இறை இல்லம், தகர்க்கப்பட்டதோர் வரலாற்று சின்னம், காற்றில் பறந்தது இந்தியாவின் மானம். சதிகார சூழ்ச்சிக்கு இறை இல்லம் இரையாக இடந்து நின்ற முஸ்லிமிலே பல உயிர்கள் பலியாக பாபர் மசூதி இடிப்பே ஜனநாயகம் மேல்படிந்த கரையாக. ஆட்சி கட்டிலும் சரியில்லை, அதிகார வர்க்கமும் பயனில்லை என நீதி கேட்டு சென்றவனை வீதிக்கு விரட்டியது பணநாயக நாட்டு மதநாயக மன்றங்கள். இன்றளவும் 1991 பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் என்று ஒன்று கொண்டு வந்து ஆனது ஆகட்டும், பாபர் மசூதியோடு நிற்கட்டும், இனி எந்த வழிபாட்டு தலங்களின் மீதும் இந்த இந்துத்துவவாதிகளுடைய கை படக்கூடாது என்று இந்த தேசத்தை காப்பாற்றி சட்டம் இயற்றிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை வந்து நேற்று நான் ரொம்ப நாள் சிந்திச்சது உண்டு. ஃப்ரண்ட் லைன்ல அதை பத்தி ஒரு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் லைன்ல அதை பத்தி ஒரு தலைப்பு போட்டு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க. இது எப்படி வந்து இந்த மாதிரி ஆன் தி பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் 1991 எஃபெக்டிவ்லி என்ஷூர் ரிலிஜியஸ் ஹார்மனி அண்ட் ப்ரொடெக்ட் ஹெரிடேஜ் அப்படின்னு அவுட்லுக்ல வந்து ஒரு பக்காவா ஒரு ஆர்டிகல் இதை பத்தி வந்திருக்கு. பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் 1948க்கு அப்புறம் ஒரு பொருள் என்னவா இருந்துச்சோ அதுவா தான் இருக்கட்டும், அது கோயில்னா கோயிலா இருக்கட்டும், மசூதியா மசூதியா இருக்கட்டும், இதை புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு மோடி ஆட்சியில் அந்த அம்மா பில்கிஸ் பானுடைய கதைக்கு வருகிறேன். அந்த அம்மா வந்து அந்த பெட்டிகோட்டோட போகும்போது ஒரு ஹிந்து ட்ரைபல் உமன் அந்த அம்மா லிம்கேடா போலீஸ் கொண்டு போய் விடுறாங்க. அங்க கோரிபாய் அப்படிங்கிற ஒரு போலீஸ் வந்து என்ன பண்றாரு, எல்லா தகவலையும் எழுதுறாரு. மோடியின் ஆட்சியில் என்று எனக்கு தலைப்பு தந்தபோது நான் யோசித்தேன், எக்ஸாக்டாக மோடியின் ஆட்சியில், மோடி முதல்வராக இருந்த போதும் சரி, மோடி முதல்வராக இருந்த போதும் சரி, மோடி பிரதமராக இருந்த போதும் சரி, ஆசாதிக்கு அம்ரித் மகோத்சவ் என்று சொல்லி 75வது ஆண்டு விழாவை குறிக்கிறேன், ஹர் கர் திரங்கா என்று எல்லா வீட்டிலும் தேசிய கொடி ஏற்றி வைங்க என்று சொல்லிவிட்டு, நாரி சக்தி, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய போகிறேன், பெண்களின் சக்தி என்று பேசிவிட்டு, அதே நாளில் பில்கிஸ் பானுவை கற்பழித்த கொடூர குற்றவாளிகளை, அவர் குடும்பத்தினரை கொலை செய்த கொடூர குற்றவாளிகளை விடுதலை செய்து காட்டியவர் மோடி அதே நாள்ல. அப்ப இந்த அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லும்போது அந்த அவர் எழுதுறாரு, எல்லாரும் பேரும் எழுதுறாரு, நான் சொல்ற செய்தி எல்லாம் எழுதுறாரு, எழுதிட்டு இதானா பாருங்கிறார். இதெல்லாம் படத்தை தான் நம்ம பார்த்திருக்க முடியும். ஹவு மைனாரிட்டிஸ் ஆர் மார்ஜினலைஸ்ட் ஆர் பீயிங் மார்ஜினலைஸ்ட் அண்டர் மோடி ரெஜிம் அப்படிங்கிறது இதை விட பெருசா சொல்ல முடியாது. அதை எடுத்து பார்த்துட்டா எல்லார் பேரையும் சொல்றாங்க. அந்த அம்மா பக்கத்துல வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருந்த மாமா, ஏன்னா அந்த அம்மா தெளிவா சொல்றாங்க, தன்னுடைய கைகளை இப்படி எடுத்து வச்சுட்டு அவரை வன்புணர்வு செய்ய தயாராகும் பொழுது அந்த அம்மா சொல்லி கதறிய வார்த்தை என்ன அப்படின்னா, மாமா என்ன விட்டுருங்க, சித்தப்பா என்ன விட்டுருங்க, எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சித்தாந்த ரீதியாக தலைவர் ராகுல் காந்தி, வருண் காந்தியை நீங்கள் ஏன் கட்சியில் சேர்க்கவில்லை என்று பாரத் ஜோடோ யாத்திரையின் போது தலைவர் ராகுல் காந்தியை கேட்டதாக எனக்கு நினைவு. அப்போது தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், வருண் காந்தி is the one who affiliates RSS and there is no space for someone who affiliates RSS. வருண் காந்தி RSS ஐ ஆதரிக்கக்கூடியவர். ஏன் தலைவர் ராகுல் காந்தி RSS ஐ எதிர்க்கிறார், நாமும் அவருடைய அணியிலே ஏன் RSS ஐ கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சொன்னால் இப்படி முடியுமா? யாருக்காவது முடியுமா? ஆனா அவர் என்ன மதத்தை சார்ந்தவளாக இருந்திருக்கட்டும், அவர் என்ன சாதி, ஹத்ராஸ் நடந்தது என்ன, முஸ்லிம் மட்டுமா இங்கு விதிவிலக்கு? ஹத்ராஸில் நடந்தது என்ன? ஹத்ராஸில் நடந்த கொடூரம், அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அவர் ஒரு தலித் என்பதனால் மட்டுமே அவருடைய உடலை கொடுக்காமல், விடிய காலையில் 2 மணிக்கு அந்த உடலை அவரிடத்தில் கொடுக்காமல், பிஃபோர் ஈவன் கெட்டிங் கிரிமேட்டட், தி பாடி வாஸ் கிரிமேட்டட், ப்ராப்பரா அதை எல்லா எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த உடலை கொளுத்தி விட்டு அந்த நின்று கொண்டிருந்த அரசு வாகனங்களின் மீதும் காவல்துறை வாகனங்களின் மீதும் அந்த தலித் பெண்ணின் தாய் அப்படியே உளுந்து அழுதது ஒரு கல்நெஞ்சக்காரனை கூட கரைத்து விடும் கொடூரமான நிகழ்வு. இங்கு தலித்துக்கும் இஸ்லாமியருக்கும் அதே நிலை என்பதனால் தான் இன்றைக்கு இந்த தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தியின் கரங்களை வலுப்படுத்தி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. என்னன்னா பிரைமரி டார்கெட், இந்தியாவில் எல்லாரும் அழிச்சிருவான், சர்டன் பர்சன்டேஜ் தவிர யாரும் நோ ஒன் could get benefited except those certain percentage. ஆனால் இந்த இடத்திலே அந்த பில்கிஸ் பானு சம்பவத்தில் இருந்து நான் தொடர விரும்புகிறேன். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அதை வாங்கி பார்த்துட்டு, கற்பழிச்சவன் பேர் ஒருத்தன் பேர் கூட இல்லை, எல்லாருமே நேம்ட் அக்யூஸ்டு, கற்பழித்தவர்கள் பேர் ஒரு பேர் கூட இல்லை. அப்ப ஏங்க இந்த மாதிரி அப்படின்னும் போது
இதை வாங்கி நீ பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த அம்மாவை கொண்டு போய் கேம்புக்கு, ரைட் ஹிட் கேம்புக்கு கூட்டு போயிடுறாங்க. கேம்புக்கு போய் அங்க தாகோடு எஸ்பி கிட்ட போகும்படி அங்க இருந்த கலெக்டர் ரேணுகா தேவி என்ன செய்யறாங்க, இவங்களை கேம்ப்ல இருந்து 2 நாள் இருந்துட்டாங்க, இவங்களை என்னன்னு பாருங்க அப்படின்னு எஸ்பி கிட்ட சொல்றாங்க. அப்ப எஸ்பி திரும்ப வந்து எஸ்பியோட ஆர்டர் படி அவங்க யாரெல்லாம் அவங்களை கற்பழிச்சாங்கன்னு எழுதுங்க, அவங்க குடும்பத்தினர் யாரெல்லாம் கொலை பண்ணாங்கன்னு எழுதுங்க அப்படின்னா திரும்ப எழுதுறாங்க. கேம்புக்கு போயிட்டு வந்து திரும்ப எழுதுறாங்க. திரும்ப எழுதும் பொழுதும் அக்யூஸ்டுடைய பேர் இல்லை. அதுல மீண்டும் ஒரு முறை அக்யூஸ்டுடைய பேர் இல்லை. 2002 மோடியின் ஆட்சி, மோடி முதல்வராகவும் மத்தியிலே ஒன்றியத்திலே பாஜக ஆட்சியில் இருந்தபோது நடந்த கொடூரத்திற்கு, 2002 நடந்த கொடூரத்திற்கு ஒரு பெண், அதைத்தான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், போராடும் உணர்வு இருந்தால் எதையும் சாத்தியப்படுத்தி காட்டலாம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அண்ணாமலை வாய்க்கு வந்ததை உளறிவிட்டு சென்று விட்டார். பேசு தமிழா பேசல, பேசு தமிழா பேசணும் ஒரு நிகழ்ச்சியில அசால்ட்டா தீபாவளிக்கு அகைன்ஸ்டா வந்து கிறிஸ்தவர்கள் தான் கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அவர் சேர்ந்து உளறிட்டாரு. இங்க வந்து சமூக நீதி மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மண் வடநாடாக இருந்தாலும் சித்தாந்த ரீதியாக புரட்சியாளர் அம்பேத்கர் வாழக்கூடிய மண் தமிழ்நாடு மண் என்பதை நான் பெருமையோடு எப்போதும் சொல்லிக் கொள்வதுண்டு, எப்போதும் சொல்வதுண்டு. அப்படி இங்க கல்வி ரீதியாக எப்பவுமே நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறோம். என்னுடைய அன்பு சகோதரர் சேலம் பியூஷ் மனு செயல்பாட்டாளர் அவர் வந்து அதை வழக்கா தொடர்ந்தார். கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேன்ட்டாங்க போலீஸ்ல. அதற்கு பிறகு என்ன சொல்றான்னா, தீபாவளிக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வாங்கினது கிறிஸ்டின் மிஷனரிஸ் அப்படின்னு சும்மா ஜாலியா அப்படியே போற போக்கல அடிச்சு விட்டு போறாரு. ஜும்லா பாஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, 15 கோடி 15 லட்சம் தரேன் நீங்களே, அதெல்லாம் ஜும்லா பாஸுங்க, பேசும்போது ஜாலியா பேசிட்டு போறது, நீங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாதுங்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி 15 லட்சம் மாதிரி இதுவும் ஜும்லா பாஸ் விட்டார். ஆனா தமிழ்நாட்டில் முடியுமா? தமிழ்நாட்டில் உங்களுக்கு சரி, தமிழ்நாட்டில் உங்களுடைய எந்த பாச்சாவும் பலிக்காது. இவர் என்ன பண்ண பேசிட்டார். பேசிட்ட உடனே பியூஷ் மனு என்ன பண்ணார், என்கிட்ட கவனத்துக்கு கொண்டு வந்தாரு. அவர் அதை வழக்கா கொடுத்தாரு, வரல. அதன் பிறகு மீண்டும் அதை லோக்கல் ஜேஎம்ல போட்டு 156 சப் கிளாஸ் 3 கேட்டார், டைரக்ஷன் கேட்டார். அதை நீங்க 200 சிஆர்பிசி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு வழக்கு போட்டு நேற்றைய முன்தினம் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட்ல நீதிபதி அவர்கள் இந்த வழக்கிலே உனக்கு கொடுக்கிற உனக்கு குவாஷ் கேட் வந்திருக்கிற உனக்கு கொடுத்த ஸ்டே செல்லாது என்று நீ ப்ராப்பரா இந்த ட்ரையலை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி அண்ணாமலையின் மீது போட்ட வழக்கை உறுதி செய்திருக்கிறது உயர் நீதிமன்றம். இது தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிராக ரொம்ப இங்க அண்ணாமலை கக்கிற விஷயம் வித்தியாசமா இருக்கும், கக்கிறதே தெரியாது. வடநாட்டில் ஓப்பனா கக்குவான். அப்போ இந்த அம்மா வந்து திரும்பவும் 2 நாள் கழிச்சு வந்து எஸ்பி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போதும் பேர் ரெஜிஸ்டர் பண்ணல. அந்த அம்மா சொல்றாங்க, அவருடைய கணவர் சொல்றாரு, என்னுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் இறந்த என் பிள்ளையின் நினைவை மனதில் கொண்டு பதறி எழுந்திருப்பார், சாலிஹா சாலிஹான்னு. அது அந்த கஷ்டம் அந்த பட்ட குடும்பத்துக்கு மட்டும் தான் தெரியும். சாலிஹா சாலிஹான்னு பதறி எந்திரிப்பா, பிள்ளை இருக்காது. இந்த மாதிரி என் கனவுல வருதுங்க, பிள்ளைய அடிச்சு கொண்டது என் கனவுல வருதுங்க அடிக்கடி அப்படின்னு. அதன் பிறகு சில என்ஜிஓஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு 2002 தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்து 2004 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து 2008 உச்சநீதிமன்றம் சென்று வழக்கை சிபிஐக்கு மாற்றி, குஜராத்தில் வழக்கு நடந்தால் நீதி கிடைக்காது என்று அந்த வழக்கை மகாராஷ்டிராவுக்கு மாற்றி, மகாராஷ்டிராவில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் காங்கிரஸ் அரசு வந்ததற்கு பின்னால் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஒரு சிறுபான்மையின பெண்ணுக்கு அவருடைய குடும்பத்தினர் கொல்லப்பட்டதற்கு ஒரு சிறுபான்மையின பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு 2008 மிகச்சரியான தீர்ப்பை கொடுத்தார்கள். எல்லா ஏகனும் உள்ளப்போ வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த வழக்கில் தான் குற்றவாளிகளோடு சேர்ந்து இன்னும் ஒரு 8 குற்றவாளி, எக்ஸ்ட்ரா குற்றவாளி, சம்பவத்தில் இல்லாத எக்ஸ்ட்ரா 8 குற்றவாளி. அவன் யாருன்னா அரசு மருத்துவர்களும் காவல்துறை அதிகாரிகளும், அவங்களும் குற்றவாளி இதுல. ஏன்னா when the body was exhumed as per the court direction, when the body was exhumed again, திரும்ப அந்த புதைச்ச பாடி எடுத்த போது எந்த பாடியிலுமே தலை இல்லை. மோடியின் உத்தரவின்படி மிக கொடூரமான ஒரு சித்தாந்தம் கொண்ட அமைப்பை நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். Why this upcoming election is going to be really serious என்றால் the kind of enemy we are facing is really dangerous. Dangerous. Simply I am actually aware what I am speaking and talking and delivering to you. எனக்கு மிக தெளிவாக கவனத்தோட சொல்கிறேன், மிக ஆபத்தான எதிரிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் தேசத்தின் நலனின் எந்த காலத்திலும் அக்கறை இல்லாத ஒரு எதிரிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாபர் மசூதியை இடித்து அந்த இடித்ததற்கு பின்னால் கலவரங்களையும் செய்து அபிடவிட்டை எழுதி கொடுத்து விட்டு அந்த பக்கமே போக மாட்டேன்னு சொல்லி நீதிமன்ற அவமதிப்பை செய்துவிட்டு நீதிமன்றத்தின் வாயிலாகவே ஒரு தீர்ப்பை வாசிக்க வைத்து நீதிமன்றத்தின் வாயிலாகவே ஒரு கோயிலையும் கட்டி, நான் அதைத்தான் கேட்க விரும்பினேன். இப்ப மோடி போனார் இல்லையா, எந்த நாட்டுக்கு போனாரு? ஒரு முஸ்லீம் நாட்டுக்கு போய் திறந்து வச்சார்ல, அபுதாபி போனார். அபுதாபி போய் திறந்து வச்சார். என்னிடம் கேள்வி கேட்டார்கள், பாத்தீங்களா மோடி எவ்வளவு பெரிய லீடர், ஹிந்து லீடர்னு. அபுதாபிலே கூப்பிட்டு அவரை தான் திறக்க வச்சாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு புரியலையா? மோடிக்கும் அது புரியல, உங்களுக்கும் புரியலையா? நீங்க உங்க ஆட்கள் ஆட்சி செய்யற இடத்துல, உங்க ஆளுங்க ஆட்சி செய்யற இடத்துல எங்க ஆளுங்க மசூதியை இடிச்சிட்டு நீ கோயில் கட்டிட்டியே,
உனக்கு உரைக்கிற மாதிரி ஒன்று செய்யறோம் பாரு, நாங்க ஆட்சி பண்ற இடத்துல நாங்க ஒரு கோயில் கட்டுறோம், அதை வந்து திறந்துட்டு படான்னு கூப்பிட்டு இருக்காங்க, இந்த விவசாய கூட இல்லாம மோடி போய் திறந்து வச்சு வந்திருக்கிறாருன்னு கேட்டேன். உண்மை அப்படித்தானே? அவன் கரெக்டாக தானே இருக்கிறான். இத்தனைக்கும் அங்க இந்து என்று சொல்லக்கூடிய யாருமே எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தானே தவிர யாருமே சிட்டிசன் கிடையாது. இருந்தாலும் அப்ப சிறுபான்மையினர் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி என்கின்ற ஒரு விஷமத்தனமான வார்த்தையை சொல்கிறார்கள். சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவதற்காக காங்கிரஸ் செய்கிறது. திருப்திப்படுத்துவதல்ல. ஒரு ஆண் பெண் 2 பேரும் வந்து இருக்கும் பொழுது ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து ரிசர்வேஷன்ல ஏன் சீட் தராங்க உட்காருங்கன்னு பல இன்னல்கள் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். பல சொல்ல முடியாத பிரச்சனைகள் துயரங்கள் இருக்கிறது, அதை தர்றாங்க. அதுக்காக பெண்களை நீங்க அப்பீஸ் பண்றீங்கன்னு எடுத்துக்க முடியுமா? அதே மாதிரி தான் மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு வரும் பொழுது ஒரு நாகரிக சமூகம் என்பது எப்படி போற்றப்படும் என்றால், எந்த இடத்தில் மைனாரிட்டிஸுடைய ரைட்ஸ் பாதுகாக்கப்படுகிறதோ, எந்த இடத்தில் மைனாரிட்டியுடைய ரைட்ஸ் வந்து மெஜாரிட்டி முன்வந்து பாதுகாக்கிறார்களோ, அந்த இடத்தில் தான் அது நாகரிக சமூகம் என்பது உறுதியாகும். அதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறார். மெஜாரிட்டியாக இருந்தாலும் நாம் மைனாரிட்டியுடைய ரைட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு மிகச்சரியாக இடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த எண்ணத்தை கருத்தை கொண்டு செல்லும் பொழுதுதான் அப்ப 2008 போராடி பெற்ற ஒரு வெற்றி, மிகச் சிறப்பாக போராடி பெற்ற ஒரு வெற்றி மோடியின் ஆட்சியில் கையை விட்டு செல்கிறது. அவர்களையும் விடுதலை செய்கிறார்கள். எப்படி விடுதலை செய்கிறார்கள் என்றால், உச்ச நீதிமன்றங்களின் விளிம்பியங்களை தாண்டி இவன் போய் குஜராத் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறான், எனக்கு வந்து விடுதலை செய்ய சொல்லுங்க, நான் ஆல்ரெடி 14 வருஷத்துக்கு மேல இருந்துட்டேன் அப்படின்னு. இல்லைங்க, உங்களுக்கு விசாரிச்சது வந்து மகாராஷ்டிரா தான், அதனால நீங்க அங்கதான் போகணும் அப்படிங்கிறாங்க. திரும்ப என்ன பண்றான், உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து இப்படி சொல்லுது ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லும் போது, இவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை மறைத்ததனால் ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் தன்னுடைய தீர்ப்பிலே சொல்கிறார்கள், இட் இஸ் a fraud play. எப்படி முடியும்? இட் இஸ் a fraud play. நீதிமன்றத்தில் நீங்கள் ஃப்ராடுகளாக மாறி விளையாடி இருக்கிறீர்கள். சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் இஸ் வயலேஷன். ஆக்சுவலி நீங்க ஃபேக்ட்களை மறைச்சிருக்கிறீங்க. இப்படி எல்லாம் மோடி ஆட்சியில் தான் செய்ய முடியும். இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வழக்காடு மன்றங்களிலே பேசுபொருள் என்ன, குறிப்பிட்ட 8 வழக்குகள் ஒரே நீதிபதி இடத்திலே பெண்டிங்ல இருக்குது. மரியாதைக்குரிய நீதிபதி பிலாயம் திரிவேதி அவர்களிடத்திலே 8 பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் கேசஸ் ஆர் பெண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஒன்லி சிங்கிள் ஜட்ஜ். ஒரே நீதிபதி, அவர் எங்க பிரசைடிங் ஜட்ஜா இருக்கிறாரோ அவரிடத்திலே அனைத்து வழக்குகளும் பெண்டிங்ல இருக்குது. குறிப்பாக முஸ்லிம்களை, சிறுபான்மையினரை ஒடுக்கக்கூடிய யுஏபிஏ வழக்குகள், யுஏபிஏ வழக்கு எல்லாமே மரியாதைக்குரிய நீதிபதி பிலாயம் திரிவேதி அவரிடத்திலே பெண்டிங்ல இருக்குது. எனவே இன்றைக்கு மோடியின் ஆட்சியிலே ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மையினர் என யாருக்கும் வேறுபாடுலாம் கிடையாது. ஒடுக்கப்பட்டவர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து சிறுபான்மையினர், சிறுபான்மையினர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து பிசி, அடுத்து ஓபிசி, எல்லாரையும் முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட குழுவினர். ஏனென்றால் இன்றைக்கு மிகவும் புனிதமான மேடையாக இந்த மேடையை கருதுகிறேன். எஸ்சி துறையின் மேடை என்பதை விட புரட்சியாளர் அம்பேத்கர் எனக்கு வகுத்து கொடுத்த மேடையாக இந்த மேடையை பார்க்கிறேன். இஃப் நாட் அம்பேத்கர், இது அம்பேத்கர் மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஏதோ இழைக்கப்பட்ட பாதிப்புகளை கூட பேசுவதற்கு ஒரு மேடை இருந்திருக்காது என்பதை தெளிவாக உணர்ந்தவன் நான் என்பதனால் எப்போதெல்லாம் ஜெய்பீம் என்று சொல்கிறேனோ, சத்தியமாக என் வாய்களில் இருந்து அந்த வார்த்தையை உதிர்த்ததில்லை. என் நெஞ்சின் உள்ளத்தில் இருந்து, from the bottom of my heart, என் நெஞ்சத்தின் உள்ளத்தில் இருந்து சொல்கிறேன், ஜெய் பீம் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.